ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 11வது திருவிளையாடல் உக்கரப்பாண்டியன் அவதார படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரி, நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? மலைத்வஜனுக்கும் காஞ்சன மாலைக்கும் சிவபெருமான் முக்தியை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர்கிட்ட கேட்குறாங்க, நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும், இந்த பாண்டிய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல அரசன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சுந்தரேஸ்வரர் என்ன பண்ணுறாரு, முருகரை கூப்பிட்டு நீயே அன்னை மீனாட்சிக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முருகருடைய மறு அவதாரமாக தான் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னாவே எவ்வளோ சந்தோஷப்படுவோம். இந்த உலகத்தையே கட்டி ஆள்ற மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா சொல்லவே வேணும். மதுரை மீனாட்சி கல்யாணத்தை விட இந்த உக்கரப்பாண்டியனோட பிறந்த நாளை அவ்வளோ அழகாக மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்களா. அதுக்கப்புறமேட்டு மீனாட்சியோட அமைச்சர் பேர் சுமதி. அவங்களும் எல்லா நேரங்கள்லையுமே மீனாட்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அழகும் அறிவும் சேர்ந்தவர் தான் நம்மளுடைய முருகன். அந்த முருகனோட மறு அவதாரமாகவே உக்கரப்பாண்டியன் இருக்கார் அப்படின்னாக்கா அப்போ அவரு எப்படி இருப்பார்? முருகன் மாதிரி தான் எல்லா கலைகளிலுமே சிறந்து விளங்கினார். அப்போ தான் இவருக்கு கல்யாணம் பண்ணலாமா இல்லை பட்டாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.